பழைய பாட்டினுடைய ஒரு அடி. பாரும் தந்தையே என் உள்ளத்தை, யாரும் காணாத உள்ள அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். Thank you Lord. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து அருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து அருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் எழுதும். என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். கடைசியா கரங்களை உயர்த்தி பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காணாத உள்ளலங்கோலத்தை. தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து அருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து அருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். அவ்வளோ நல்ல பிள்ளைங்க. பக்கத்தில் சொன்னீங்க பாருங்க. There is a deep desire in each one of us. நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லோருமே அப்படியே போயிட்டே தான் இருக்கிறோம். ஒரு நாள் கல்லறை கூட போய் சேர்ந்துருவோம். நம்மில் மாற்றம் இல்லாமலே போய்விடுவோமோ என்று சில நேரம் யோசிக்கிறோம். ஸோ இந்த செய்திகள் உங்களுக்கு 3வது வாரம் நம்மை நாமே அறிய வேண்டும். இந்த நம்மை நாமே அறியும் பங்கில் உங்களுக்கு நான் சொல்லித்தந்த முதல் பாடம் ஹவ் வைட். பவுல் சொல்கிறார் எபேசியருக்கு எழுதும்போது, ஹவ் வைட் அண்ட் டீப் இஸ் த லவ் ஆஃப் காட், த பேஷனட் லவ் ஆஃப் காட். எத்தனை பேர் உணர்றீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்? இதை சொல்லும்போது ஏகோபி தாமின்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவர் உங்களை நேசிக்கிறார். இட்ஸ் ஒன்லி காட் கேன் டூ தட். ஹி லவ்ஸ் யூ த வே யூ ஆர். ஓகே. சில நேரம் போன வாரம் உங்கள் கூட பேசின மாதிரி நம்ம சில பார்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையின் சில பங்குகளை நம்ம இக்னோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்மளே என்கவுண்டர் பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்கே அந்த விஷயங்கள் பிடிக்காது. ஸோ அன்வெல்கம் பார்ட்ஸ், வி ரிஃப்யூஸ் டு மீட் தோஸ் ஃபீலிங்ஸ். நம்ம பாவத்தின் மனித வீழ்ச்சியினுடைய முடிவில் வரக்கூடிய வெட்கம், ஷேம், காயங்கள், உள்ளத்தின் வேதனைகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. பட் வி டினை. நம்ம இல்லாதது மாதிரி அழகாக ஒரு பச்சை கலர் சொக்கா போட்டு எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். எக்ஸ்க்ளூடட் பார்ட்ஸ் நம்ம என்கவுண்டர் பண்ணணும்னு போன வாரம் உங்கள் கூட பேசினேன். ஆமேன். ஏன்னா அந்த நம்ம சந்திக்காத நம்முடைய பல விஷயங்கள் நம்ம மேல் ஆதிக்கத்தை செலுத்தி அதுதான் நீங்கள் என்று உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும் என்பதனால் உள்ளத்தை திறந்து கர்த்தர் என் வாசலுக்குள் இதய வாசலில் பிரவேசித்து என் உள்ளத்தில் மறைந்திருக்கின்ற சில பகுதிகளையும் நீர் வெளிச்சம் வீசி
நீங்கள் விரும்புகிற அந்த அடையாளத்துக்கு மீண்டும் என்னை திருப்ப வேண்டும் என்ற ஏக்கம் நமக்குள் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இதை போய் யாருக்கிட்டையும் சொல்லணும் என்றெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரவில்லை. நீங்களே உங்களுக்கு உண்மையாயிருங்கள். பி ஹானஸ்ட் வித் யூ, டிரான்ஸ்பரண்ட் வித் யூ. உங்களை உண்டாக்கியவர், ஆமேன், அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு ஒரு நாளும் மாறப்போவது இல்லை. லூக்கா சுவிசேஷம் 15 முதல் 2 வசனம். லூக் 15:1-2. லூக் 15:1-2. தென் சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதப்பாரகரும் முறுமுறுத்து, நிறைய இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, ஓகே, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார். என்ன இவங்க பிரச்சனைனா, இயேசு அதிகமான நேரத்தை யார் கூட செலவிடுகிறாரு? இந்த பரிசேயர் கூடயும் வேதப்பாரர் கூடயும் தங்களை வந்து பரிசுத்தம் மாதிரி நடிக்கிறாங்க பாருங்கள். அவங்க கூட அவர் சேரவே மாட்டார். அவர் யார் கூட உட்காந்து சாப்பிட்றாரு? பாவிகள் கூடயும் சுங்கவரிக்காரர் கூடயும் அவர் உட்காந்து அவர் சாப்பிட்றாரு. He spends a lot of time with outcasts, not the Pharisee. அதனால் டீச்சர்ஸ் ஆஃப் லா, பரிசேயர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் பாவிகளோடு இருக்கிறார், பாவிகளோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றது. ஸோ நீங்கள் உங்களை அறியணும் என்ற பங்கில் நம்முடைய முக மூடி, அப்படியே மாஸ்க், நம்மளை மூடி வச்சிருக்கின்ற ஒரு ஃபால்ஸ் செல்ஃப், நம்மளை பற்றியே நம்ம சொல்லாத ஒரு மறைக்கப்பட்ட சுயத்தை நாம் அறிந்து இந்த நாட்களில் தேவன் முன்னாடி அதை எடுத்துட்டு, இதுதான்ப்பா நான் என்று சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தால் அவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். பவுல் எழுதுகிறார், ஹவு டீப் இஸ் த லவ் ஆஃப் காட். அதன் ஆழம், உயரம், நீளம், அகலம் என்னால் கிரகிக்கவோ விளக்கவோ முடியலன்றார். அவ்வளோ. அது போன வாரம் நம்ம சமரிய பெண்ணை குறித்து நம்ம சிந்தித்தோம். அவர் எப்படி அந்த பெண்மணியை கையாண்ட, அவருடைய அன்பு எவ்வளோ ஆழமானது என்பதை நம்ம சிந்தித்தோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது, ஆமேன், வெட்கமும் பயமும், ஷேம் அண்ட் ஃபியர், வெட்கமும் பயமும் தங்களுக்குள்ளே வந்தபோது தேவன் இன்னும் அவர்களை நேசிக்கிறார் என்பதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, உணர முடியவில்லை. அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கென்று தேவையான ஒரு அத்தி மரத்தை எடுத்துட்டு ஒளிந்தும் மறைந்தும் தங்களுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை மறைச்சிடலாம் என்று கருதுகிறார்கள். அவங்க அதை இக்னோர் பண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். ஆமேன். நீங்கள் முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். பக்கத்து சொல்லலாம், அவர் என்ன நேசிக்கிறாருங்க. அந்த உணர்வில் நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம். நம்ம அறிகிற கிருபை கர்த்தர் அங்கே தான் தருகிறார். அவர் என்னை நேசிக்கிறார் என்ற போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேஷனேட்லி உன் மேலே தனிப்பட்ட அன்பு வச்சு, தனிப்பட்ட கவனம் வச்சு உன்னை அவர் நேசிக்கிறாரு. ஆமேன். இன்னும் சொல்லட்டுமாங்க, நீங்கள் உங்களை நிஜமாக அவர்கிட்ட காட்டுறீங்க பாருங்க, அதுதான் அவர் விரும்புகிறாரு தவிர நடிக்கிற ஒன்று அவர் விரும்பவே இல்லை. இன்னும் கேட்காதவங்களுக்கு, God loves not that pretend version, he likes the real you. இப்போ சொன்னவன், பாரும் தந்தையே என் உள்ளத்தை, நீங்கள் அவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். He loves you the way it is. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமேன். அத்தியலையெல்லாம் போட்டு நல்ல ஒரு மாஸ்க்குன்னு சொல்லும்போது நான் கொரோனா மாஸ்க்கை சொல்லலை, வாழ்க்கையின் முகம் மூடி ஒன்று போட்டுட்டு வேறு ஒரு வேஷத்தில் போய் அவர்கிட்ட நிற்கிறது அவர் விரும்புகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. கிறிஸ்தவ உலகம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. காட் இஸ் இன் லவ் வித் யுவர் ரியல் செல்ஃப். நீங்கள் யாராக இருக்கீங்களோ அந்த நீங்கள் இருக்காங்க பாருங்கள், உங்களோடு தான் அவர் காதல் இருக்கிறார். நீங்கள் நடிக்கிற உங்கள் சுயத்தோடு அவருக்கு எந்த காதலும் அன்பும் இல்லை. ஆமேன். ஸோ நமக்கு ஆக்சுவலாக நம்மளை தெரியல, நம்ம தெரியாமலே எப்படி சொல்லலாம், நம்மளை ஒரு மாயையான பிம்பத்தை உருவாக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கி நேற்று தொடங்கலை, சின்ன வயசுலேயே தொடங்கிடுச்சு. நிலா நிலா ஓடிவான்னு நம்மளை ஊட்டி வளர்க்க தொடங்கிய காலத்திலிருந்தே we started in our childhood. Powerfully we are conditioned in a different way. இதுதான் நீ என்ற நிலையை மாற்றி பெற்றோரும் சரி நம்மை சூழ்ந்திருக்கிறோம் சரி, இப்படி இரு இப்படி இரு இப்படி இரு இப்படி இருன்னு நம்மளை சொல்லி அதை தப்பு இல்லை, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும்.
அதில் நம்மளை இந்த சமுதாயத்திற்கு நீ உன்னை எப்படி காட்ட வேண்டும் என்ற ஒரு பிம்பத்தில் நம்மளை வளர்த்து உருவாக்கி நிறுத்திட்டார்கள். அது ஒரு வித்தியாசமான அடையாளத்தை நிறைய பேருக்கு தந்துவிட்டு தங்களுடைய ஒரிஜினாலிட்டி, கடவுள் சாயலில் உண்டாக்கினாரே அந்த சாயலின் மகத்துவம் இல்லாத ஒருவராக வாழத் தொடங்கின ஒரு சமுதாயத்திலும் சபையிலும் சபைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம யாராக இருக்கணும் என்பதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு இல்லாத ஒன்றை நமக்குள் வளர்த்து கொண்டு வாழ நம்ம முற்படுகிறோம். குழந்தையாக இருக்கும்போது அது க்யூட்டு தாங்க. ஆமென், அது சொல்கிறதெல்லாம் செய்யும், அது நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. பட் ஆஸ் வி க்ரோ அப் வி லூஸ் டச் வித் அவர் செல்ஃப்ஸ். நம்ம யாருன்னு தெரியாமலே ஒரு தூரம் வாழ்ந்து விடுகிறோம். ஸோ ஒரு அன்ரியாலிட்டியில் மூழ்கி போன மனிதர்களாக, விசுவாசிகளாக, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர். ஆமென். பக்கத்தில் வர வர என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார், உங்கள் உள்ளத்தை தொட விரும்புகிறார். ஆனால் எதை தொட விரும்புகிறார்னா, நம்ம மாயையாய் காட்டுகிறத அவர் தொட விரும்பலை, அந்த நிஜத்தை தான் அவர் தொட விரும்புகிறார். அதனால் நீங்கள் பயப்படாமல் அவர்கிட்ட வரலாம். நாட் அ ஃபேக் வெர்ஷன். ஆமென், ஒரு ஃபேக் வெர்ஷன் அல்ல. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரை இதுதான் நான், இதுதான் நிஜம் என்று சொல்லுகிற உண்மை உள்ள உள்ளத்தோடு அவரை தேடினா கர்த்தர் நம்மை அழகாக உருவாக்குவார். நம்முடைய அடையாளத்துக்கு நம்ம திரும்புவோம். ஆமென். ஜனங்க என்னை எப்படி விரும்புகிறாங்களோ நான் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறத விட, நீர் என்னை என்னன்னு விரும்புகிறீங்களோ அதாக நான் இருந்துட்டு போகிறேன் என்று சில நேரம் நினைப்பது நல்லது. ஆமென். இப்படி கேளுங்க, லைஃப் நம்ம வாழ்க்கை இருக்குது பாருங்கள், கடவுள் அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காருனா, உங்கள் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் அது கொண்டு வரும். வாழ்க்கை உங்களை சந்திக்கும், வாழ்க்கை சில அடிகளை தரும், துன்பங்களை தரும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம நிஜத்தை நமக்கு காட்டுறதுக்கு. ஸோ லைஃப் இஸ் டிசைன்ட் இன் அ வே that life will bring experiences and confront us. ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒன்று வரும், அது நம்மளை வந்து என்கவுண்டர் பண்ண, நம்மளை வந்து கன்ஃபரண்ட் பண்ண, நம்மளை வந்து இடித்து மோதி சொல்லும், இதெல்லாம் நீ இல்லைன்னு நமக்கு சொல்லக்கூடிய வழி நமக்கு காண்பிக்கும். ஆமென். அந்த நேரத்தில் நம்ம அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கர்த்தரேன்னு தேடிட்டு நம்மளை எதற்காக அந்த பிரச்சனை அனுபவித்து நமக்குள்ள இருக்கிற ஒரு நிஜத்தை காட்டினாரோ அதில் கொஞ்சம் கூட மாற்றத்தை செய்யாமல் அதை திரும்ப இக்னோர் பண்ணிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று அல்லேலூயா பாடி போயிட்டே இருக்கிறோம். இதனால மாற்றமில்லை, மறுரூபம் இல்லாத ஒரு கூட்டம் விசுவாசிகளாக நம்ம வளர்ந்து விடுகிறோம். ஆமென். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்மளை சந்திக்கும் போது, நம்மளே காட்டுகிற சில நேரம் வரும்போது, நமக்குள்ளேயே நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே வளர்ந்துடுதுகிறது. எரேமியா இருதயத்தை பற்றி என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும். 17:9 இப்படி சொல்கிறாரு. 17:9, the heart is deceitful above all things. Amen. The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? தமிழில் படிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே அப்படின்னா, சும்மா ஒரு தமாசுக்கு சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற இருதயம் உட்காந்து பயங்கர திருக்குள்ளது, மகக்கேடு உள்ளதுமா இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன செய்ய போகிறதில்ல தெரியாது. ஏன்னா அவங்க நிஜத்தை உங்களுக்கு என்ன செய்யறதில்ல, காட்டுறது. ஸோ வி நெவர் நோ. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்குன்னு சிலது வரும்போது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஆமென், அன்கான்ஷியஸாக நம்ம அறிவில்லாமலே அது செயல்பட தொடங்குகிறது. ஆமென். எப்படி சொல்லலான்னா, நிறைய விஷயங்கள் அதில் ஆழங்கள். எனக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று வந்து ரியாக்ஷன் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு நாள் ரொம்ப எனக்கே கெட்ட நாளாக இருக்கும், டயர்டாக இருக்கும், சர்ச்சுக்கே வர வேணான்ற அளவுக்கு களைப்பாக இருக்கும், பேட் டே, வேண்டாததெல்லாம் கேட்டிருப்போம். அப்படி வரும்போது வழியில் ஒரு அம்மா கேட்டு, பிரைஸ் லார்டையா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நல்லாவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே என்ன பண்ணுறோம், சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அதுதான் உண்மை. பட் there is an automatic defense mechanism. நம்மளை வந்து ஒரு ரியாக்ஷனை காண்பித்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளை காமிச்சிக்கிறோம். தயவுசெய்து யார்கிட்டையும் போய் நல்லா இல்லாமல் காமிச்சிக்காதீங்க, அப்புறம் அது வேறு வம்பு பண்ணுவாங்க. பட் ஐம் சேயிங் நம்ம அப்படி ஆகிட்டோம். இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் ஒரு குட் ரீசன் கொடுப்போம், ரேஷனலைசேஷன் சொல்லுவாங்க. இன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருக்கும், என்ன மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் இல்லை, நைட் தூங்கல தான்.
ஆக்சுவலாக இவர் நரகத்தில் உட்காந்துருப்பாரு. ஆனால் அதுக்கு ஒரு நல்ல ரீசனை கொடுத்துட்டு அப்படி தப்பிச்சு போகிறவங்களா இருப்போம். அப்படி பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் இன்னொரு இதுனா ஃப்ளாட் அவுட் டினாயல். அது கண்ணை மூடி மறுத்துரும், எந்த ஃபீலிங்ஸுமே காட்டாது. ஆமாம், என்ன ஒரு மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக உடஞ்சி தொலைஞ்சு போயிருக்கு. ஃப்ளாட் அவுட் டினாயல் பண்ணுவாங்க, அன்கான்ஷியஸாகவே வரும். அது போக 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 நம்ம உருவானதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு தெரியாமலே நம்ம அப்படி பழக ஆரம்பித்து நம்முடைய நிஜங்கள் ஒதுக்கப்பட்டுட்டே இருக்குங்க. நீங்கள் எந்த மனுஷங்கிட்டையும் போய் அப்படிலாம் சொல்லணும்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நான் ஜெபிக்கிறேன், கடவுள் முன்னாடி உள்ளத்தை திறந்து, அப்பா இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா மறுரூபத்தினுடைய விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறது என்ன பண்ணுன்னா, நம்மளை முகமூடி போட வைக்கும். மீன் போக 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 இப்போ நான் இப்படி வைக்கிறேன், உங்ககிட்ட வரேன், நீங்கள் என்ன ஏதோ கேட்டீங்க, நான் உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொன்னேன், நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க. அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஓ இப்படி பண்ணுறாளா, அப்போ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு நானே எனக்கு தெரியாமலே எனக்குள்ளே அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகி நானே உங்கள் முன்னாடி இன்னொரு பிம்பத்தை உருவாக்கி நானே நடிச்சுட்டு போயிட்டே இருக்கேனே தவிர என் உண்மையை கடவுள்கிட்ட நான் வெளிப்படுத்துவதே இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கிற நம்ம எல்லாரும் அந்த பாடலை கடைசியாக பாடும்போது will take 5 minutes to open our hearts before the Lord. ஆமென், ஹல்லேலூயா. ஆதி ஆமத்தில் ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி பாவம் மனிதனுக்குள் வந்தபோது அந்த வெப்பத்தை அவர் அந்த கனி அவர்கள் புசித்த போது உடனே பாருங்க எவ்வளோ தூரம் மனுஷனை உண்டாக்கின விதத்தில் உடனே அவங்களுக்கு எப்படி தெரியும் இலை எடுத்து மூடணும். இவ்வளோ நாள் அவங்க நிர்வாணிகளாக நடந்துட்டு இருந்தாங்க. உடனே அடுத்த நிமிஷமே அவங்க என்ன பண்ணுறாங்க, மூடிக்கொள்கிறாங்க. they put up something, ஏதோ ஒன்று வச்சு இதை என்ன பண்ணோம், இந்த வெட்கத்தையோ இந்த ஏதோ ஒன்று ஆண்டவர் வருவார், இப்படி கேட்பார், இவர் கேட்டால் இப்படி என்ன சொல்கிறது, அப்படி சொல்கிறதுக்கு இப்படி பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணி அழகாக அத்தி இலையை மறைச்சு இன்னைக்கு அது வேற லெவலில் போயிடுச்சு. பக்கத்தில் வர என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எது பேர் முதல்ல நீங்கள் பாவீங்கன்னு உணர்றீங்க, நீங்கள் தான் உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறேன். நான் உங்களை வேறு யாருக்கிட்டையும் போக நான் சொல்லலைங்க. கம் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் யுவர் செல்ஃப். ஆமென். we ought to know நம்முடைய பாவத்தினுடைய விளைவு தான் இந்த அத்தி இலைகள், பாவத்தின் விளைவுக்கு தான் இந்த மறைவுகள். ஆமென். இப்போ கூட நம்ம சர்ச்சில் இருப்போம், கையை தட்டி பாரும் தந்தையின் உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலத்தைன்னு பாடிட்டு இருக்கும்போதே வேண்டாத ஒரு சிந்தனை நமக்கு வரும். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. தேவையில்லாத ஒரு சிந்தனை நமக்கு வரும். அப்படிதான் நம்ம அப்படி ஆயிட்டோம். we have tendencies, proclivity. அப்படி இருக்கக்கூடாதான இருக்கிறோம். இதில் உண்மையாய் நம்ம இருக்கிறோமா அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்லி உங்கள் உண்மையை வெளிப்படுத்தணும்னு இந்த டீச்சிங் நான் பண்ணலை. பட் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க, அது கண்டிப்பாக உங்களில் மறுரூபத்தை கொண்டு வரும். பால் ரொம்ப ஹானஸ்ட்டுங்க. பவுலை மாதிரி நம்ம யாரும் இருக்கவே முடியாது. அவர் ரொம்ப ஹானஸ்டானவர். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15-23 உங்களுக்காய் வாசிக்கிறேன். ரோமன் 7:15 through 23 வாசிக்கிறேன். எப்படி எனில், நான் நிறுத்தி படிக்கிறேன், கவனிங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மந்தம் இல்லை அப்படின்னா, சம்மந்தம் இல்லாத நான் செஞ்சிட்டு இருக்கேன்றார். நம்ம யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவர் இஸ் வெரி ஹானஸ்ட். நான் விரும்புகிறதை செய்யறதில்லை, நான் வெறுக்கிறதே செய்கிறேன். அப்படின்னா இது எனக்கு பிடிக்கலன்னு தெரியுது, ஆனால் அதையே தான் நான் செய்கிறேன். வா, எவ்வளோ ஓப்பனாக இருக்கார் பாருங்க. ஊருக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டார். பவுலினுடைய ஹானஸ்டி பாருங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க, வா எனக்கு பிடிக்கல ஆனால் அதை தான் நான் செய்கிறேன்றார். அப்போஸ்தலன் சொல்கிறார், செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இது எல்லாம் நான் இல்லை, எங்க ஆதாம் ஏவாள் இருக்கால் பாருங்க, அவங்க வெக்கமும் பயமும் அடைஞ்ச போது அன்னைக்கு போட்ட அன்னைக்கு ஒரு அத்தி இலையை மூடி அன்னைக்கு மூடுனதான் இன்னைக்கும் நானும் மூடி வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்காவது நான் திறந்து இல்ல ஆண்டவரே இதுதான் நிஜம் என்னை காட்ட விரும்புகிறேன். அதுக்கப்புறம் சொல்றார், அந்த அதே படியனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நம்ம வாசமா இருக்கிறதே அல்ல என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்ம செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருந்து நம்மை செய்வதோ என்னிடத்துல நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலன்றார். What a honest man. நீங்க எத்தனை பேர் உண்மையா இருப்பீங்க? அந்த எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் பின்னாடி ஒரு நிஜமான நீ இருக்கிறியே,
அந்த நிஜத்தை உங்ககிட்டயே நீங்க உண்மையாய் ஒத்துக்கொள்ளுங்களேன். கடவுள் உங்களை மறுரூபத்துக்கு கொண்டு வருவார். அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். Again I repeat that word, how honest he is. And now அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எத்தனை முதல்ல நீங்க பாவின்னு ஒத்துக்கிறீங்க? பக்கத்துல ரொம்பலாம் பண்ணாத அப்படின்னு சொல்றேன். எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குதுங்க. அந்த நடக்கிறது என்ன பண்ணுதுன்னா, அத்தி அலை எடுத்து என்னை மூட வைக்குது. கன்சீல்மெண்ட். அன்னைக்கு தொடங்கினது தான். சகோதரனை கொள்ளுகிறான் காயின், கோட்டைகளை கட்டுகிறான், பாபேலின் கோபுரங்களை கட்டுகிறார். பூமியில் பூகம்பங்களும் சீற்றங்களும் வர தொடங்கிடுச்சு. மனித வாழ்க்கை வேற லெவலில் போக தொடங்கிச்சு. அவ்வளோதான். நடிக்கும் ஒரு மனித குலமாய் இன்னைக்கு மனித குலம் வந்துட்டாங்க. there is something in me that loves darkness rather than light. வெளிச்சத்தை விட இருளை விரும்புகிற ஏதோ ஒன்று எனக்குள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது தேவனை புறக்கணிக்கும் என்றும் தேவனை விட்டு போகணும் என்றும் சொல்லக்கூடிய ஒன்று எனக்குள் இருக்குது. அதனால் நமக்கு we have to come face to face with us. நம்மோடு நம்மளை சந்திக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அந்த இடத்துலலாம் கர்த்தருடைய அன்பு, மாறாத அன்பு. ஆனால் இதை எடுத்துக்கிட்டு இப்போ பவுலை பற்றி படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறலாம், நான் ஒரு துரோகி, நான் ஒரு பாவி, அந்த எக்ஸ்ட்ரீம் போகாதீங்க. நான் அப்படி சொல்லவில்லை. ஆமென். In our human nature there is the propensity to sin. பாவத்தின் பக்கம் சாயக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் என்னைக்கு நீங்கள் பாவின்னு உணர்றீங்களோ அன்னைக்கு இன்னொன்று நீங்கள் உணர்வீங்க. இல்லை இன்னும் கேட்கல, சரியா? ஏதேன்னு இன்னொரு முறை சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். என்னைக்கு நீங்கள் உங்களை பாவின்னு உணர்றீங்களோ, பவுல மாதிரி நீங்கள் உங்களை சந்திக்கிறீங்களோ, இன்னொன்று கண்டுபிடிப்பீங்க, டிஸ்கவர் பண்ணுவீங்க. என்னன்னா, தேவ அன்பு மாறாதது. நிபந்தனையற்ற தேவ அன்பை என்னைக்கு திரும்ப நீ கண்டுபிடிப்ப? நிஜமா நான் பாவி, என்ன நான் சந்திக்கிறேன்னு உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் உங்க ரியாலிட்டிக்கு நீங்க வரும்போது தான் உண்மையான தேவ அன்பை நீங்க டிஸ்கவர் பண்ணுவீங்க. என்னைக்கு நான் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், ஆண்டவரே இன்னும் நான் என்னை சந்திக்கல, என்னை சந்திக்கும் போதெல்லாம் தான் எனக்கு தெரிகிறது. பவுல் சொன்ன மாதிரி நான் அந்த நிஜமான ஆளு இல்லைன்னு ஒத்துக்கிறேன். எனக்குள்ள அந்த பாவத்தினுடைய ப்ரொக்ளினேஷன், அந்த இன்க்ளினேஷன், அந்த சாய்வு எனக்குள்ள இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கும் போது தான் எனக்கு இன்னொன்று தெரிகிறது. நான் என்னை நேசிக்கிற இயேசுவனுடைய அன்பு அது நிபந்தனையே அல்லாத அன்புன்னு டிஸ்கவர் பண்ண. இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பாவம் ஆதாம் ஏவாளுடைய சாயலை கெடுத்துருச்சு. ஆண்டவர் கொடுத்த உண்மையான தெய்வீக சாயல் அது கெடுத்து உடைச்சு புட்டது. ஆமேன். ஆனால் அந்த இடத்துல ஆதாம் ஏவாள் ஒரு நிமிஷம் நின்று நம்ம செஞ்சது தப்பு தான், ஆனால் இப்போ நிற்கிறாரே என்று தெரிஞ்சு அந்த அத்தி அலைக்கு போகாம கர்த்தர் பக்கம் திரும்பி இருந்தா, ஏங்க அங்கே ஆண்டவர் அங்கே நின்று ஐயோ பாவம் பண்ணிட்ட, நீ நிர்வாணி, நீ பர்த்டே ட்ரெஸ்ல இருக்க, ஒரு வேலியை கட்டு, ஒரு செவரை கட்டுன்னு சொன்னாராங்க. இல்லை, அவர் இறங்கி ஓடி வராருங்க. ஓடி என்ன தெரியுமா கேட்கிறார்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஆமே. ஏன்னா நீ எந்த நிலையில் இருந்தாலும் அங்கதான் நீ கண்டுபிடிக்கணும். ச்சே, இவ்வளோக்கு நாம ஆண்டவர் நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து நான் அவருக்கு துரோகம் செஞ்ச பின்னாடியும் அவர் வேலைக்கு பின்னாடி நின்று என்னை அசுத்தமானா தேடலங்க, என் கிட்ட வந்தாருங்க, என்னை தேடி கேட்கிறார், நீ எங்க இருக்கிறாய்? சரிங்க, புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு வேலிக்கு மறைவிடத்துக்கு பின்னாடி நின்று நீ அசுத்தவான் நான் சுத்தவான் என்று ஆண்டவர் அங்க நிக்கலங்க, தேடி கேட்டாரு. அப்பதான் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம், நீ வந்தீங்கன்னா பயப்படுகிறோம், ஃபியர் அண்ட் ஷேம். அதனால நாங்கள் என்ன பண்றோம், அத்தி மலையை போட்டு எங்களை மூடிக்கொள்றோம். ஆண்டவர் சொன்னார், அது வேணாம் உனக்கு, அப்பயும் அன்பை பாருங்களேன், ஒரு மிருகத்தை கொன்னு அதன் தோலை எடுத்து அதன் ரத்தத்தை சிந்தி, இது உனக்கு மூடாது, நான் உன்னை மூடிக்கிறேன்னு தன் நிஜத்தை மறைத்த போதிலும் தன்னுடைய காரியத்தை பலி செலுத்தி அவனை மீட்டுக் கொள்ள நினைச்ச என் தேவாதி தேவனுடைய அன்பை நீங்க கண்டுபிடிக்கணும். It is when you know that you are a sinner, you discover the unconditional love of God. Hallelujah. Amen.
ஆண்டவர் அங்கே அவர்களை மூடிக்கொண்டார். பாவத்தினுடைய செயல் நம்முடைய சாயலை மார்பண்ணினாலும் we discover the great love of God. எல்லாம் சொல்லுங்க, தேவ அன்புங்க. இப்போது இந்த பரிசேயர்களும் 15:1-2 லூக்கால படித்தோம். பரிசேயர்களும் வேதப்பாரர்களுக்கும் இயேசுவை முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுனா, பாவிகள் கூட உட்காரார், பாவிகள் கூட உட்காரார், பாவிகள் கூட சாப்பிட்றார், பாவிகள் கூட இருக்கிறார். இன்னும் உங்க கூட இருக்க முடியுமா? நடிக்கிறவங்க கூட இருக்க முடியுமா? அவர் யார் கூட இருக்காரு? பாவிகள் கூட இருக்காரு. ஆமென். இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆமென். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஏன் அதை செய்கிறாருன்னா, ஆமென், நீ என்றைக்குமே என்னை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும். பூமிக்கு வந்தவர் சொல்கிறாரு, ஆமென், நீங்கள் உங்களை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கிறேன். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் த மேக்ஸிமம் டைம் வித் யூ. ஆமென். நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பர்ஃபெக்டானவங்க அல்ல, நிறைய மிஸ்டேக் உள்ள சுங்க வரிக்காரர், பாவிகள் கூட. அப்படின்னு என்ன சொல்றாரு? நல்லவங்களுக்காக நான் வரல, கெட்டு போனவங்களுக்காக தான் நான் வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, பரிசேயர்கள் இந்த பக்கம், வேதப்பாரர் இந்த பக்கம், பாவிகள் இந்த பக்கம் முறுமுறுக்கிறாங்க. என்ன அவங்க கூட இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த வேஷமாக போட்டிருக்க பார் அத்தி இலையெல்லாம், உன்னை எனக்கு பிடிக்கலன்றார். இதுங்க பண்ணுறதெல்லாம் தப்பு. ஆனால் பண்ணாலும் அவன் யாராக இருக்கான்? நிஜமாக இருக்கான் பாருங்க. அவன் முடியாமல் இருக்கான் பாருங்க. ஹீ நீட்ஸ் ஹெல்ப். அவனுக்கு உதவி தேவை. நான் அவன் கூட இருக்கேன்னு மேக்ஸிமம் டைமை யார் கூட ஸ்பெண்ட் பண்ணாரு? அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணார். ஆமென். ஜக்கேயுஸ் ஊரே பேசுது, திருடன் திருடன்னு. அவர் சொல்றார், இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். அவனை பற்றி ஊரே தப்பாக பேசுது. தப்பாக பேசுகிற வீட்டுக்கு அவர் போகிறாரு. ஏன்னா என் ஆண்டவர் வியாதியஸ்தர்களுக்காய் வந்தார், கெட்டவங்களுக்காய் வந்தார், நல்லவங்களை மாற்ற வரல. அவர் சொன்னார், வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவர்கள் இருந்தால் அங்கே நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு மருத்துவர் இல்லையோ அவர்களுக்கு தான் நான் வந்தேன்னு சொன்னார். பாவம் நல்லா கேளுங்க. இதை பாவம் என்பது நீ இதை செஞ்ச அதை செஞ்ச என்பது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. அதை விட முக்கியம் நீ யாரா இருக்கிறா என்பதுதான் பாவம். Sin is not just about you did this or you did that. It is about you being you. Amen. So நம்முடைய ஹியூமன் நேச்சரில், நம்முடைய மாமிசத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நம்ம வாழணும்னா படிப்பு உதவாது, படிக்கணும். டேலண்ட் உதவாது, டேலண்ட்டாக இருக்கணும். திறமை உதவாது, திறமையாக இருக்கணும். இப்படி சொல்லாமா? படிச்சிருக்கலாம், திறமை இருக்கலாம், அழகு இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் நீ கோட்டை விட்டுருவ. நீ ஜெயிக்கணும்னா யார் வேணும்? இயேசு கண்டிப்பாக வேணும். அவர் சொன்னார், என்னாலே அன்றி உன்னால் ஏதும் செய்ய. So the fruit of Christian walk is not in the flesh. We are sinful people. கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். ஸோ அவர்கிட்ட வந்து நம்மளை நம்ம சந்தித்து அவர்கிட்ட நம்முடைய இதயத்தை திறந்து இதயத்தினுடைய மறைக்கப்பட்ட பாகங்களுக்கு அவர் வெளிச்சம் வீச நம்ம அனுமதிப்போமையானால் கர்த்தர் நம்மை மறுரூபத்தில் கொண்டு வந்து வர வர உங்கள் சுபாவமே வேறு லெவல் ஆகிடுங்க. நீங்கள் அமைதியாயிருவீங்க, நீங்கள் தைரியமாயிருவீங்க, நீங்கள் கலங்க மாட்டீங்க, நீங்கள் உடைய மாட்டீங்க. இருக்கீங்களாங்க? தாவீது என்ன சொன்னார் பாருங்கள் பாவத்தை பற்றி. பாவம் தான் காரணம்னு சொல்கிறார். சங்கீதம் 51:5 டேவிட் செட் லைக் திஸ், ஐ வாஸ் சின்ஃபுல் அட் பர்த் ஃப்ரம் த டைம் மை மதர் கன்சீவ்டு மீ. ஆமென். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். இப்போ நம்ம பிறந்ததுலேருந்தே நமக்கு ஒரு கவரிங் அப் டெண்டன்சி இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு அடையாளத்தை நம்ம தரிச்சிட்டே இருக்கிறோம். ஆமென். அந்த அடையாளம் காலங்கள் நம்மை விட்டு மறையாத ஒரு அடையாளமாக மாறிட்டே இருக்குது. ஸோ பக்கத்து சொல்லுங்கள், என்னை நான் சரிப்படுத்த முடியாது, ஆனால் என்னை நான் சந்தித்து கர்த்தர்கிட்ட வந்தா, ஆமென், கடவுள் இந்த அத்தி இலையெல்லாம் கலட்டி வச்சுட்டு கர்த்தர் சமூகத்தில் வந்து நின்றா ஆண்டவர் நம்மளை அழகாக ஃபிக்ஸ் பண்ணுவார். ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் டர்னிங் டு காட். நம்முடைய பாவத்திலும் வெட்கத்திலும் தவறுகளிலும் குற்றங்களிலும் இருக்கிற வண்ணமாய் இயேசுவின் அன்பின் கீழே வந்தா அவர் தருகிற மறுரூபம் போல வேறொரு மறுரூபமே இல்லை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Real transformation is strip off the fig leaves, know yourself as you are and say, here I am God. இதோ வந்திருக்கிற ஆண்டவரே என்னை தொடும் என்று கேட்டாள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு ஆலயத்து தேவாலயம் நியூ லைஃப் சர்ச்சுக்கு வரார். அப்படி வச்சுக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 6-10, 6:6-10. It came to pass
also on another Sabbath நாள் he entered into the synagogue and taught. There was a man whose right hand was withered. அவருடைய வலது கை சோம்பி போயிருந்தது. அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து ஓய்வு நாளில் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவில் நில். அவன் எழுந்து, சும்மா இல்லஸ்ட்ரேட் பண்ணுறான், எழுந்து நின்றான். அடுத்தது, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இயேசுநாதர் அங்கே பரிசேயர்கள் எல்லாம் வராங்க. இன்றைக்கி இயேசுநாதர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. ஆமேன். இவங்க கேள்வியெல்லாம் நடக்குது. அடுத்தது இயேசு அவனை பார்த்து, உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்கள் நம்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை அழிப்பதோ நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, இருங்கோ எல்லாரும் சொல்லுங்க, உன் கையை. ஏங்க அதுதான் இப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்படியே சுகம் பண்ணிட்டு போயிருக்கலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, அப்படியே மறைச்சி வச்சுக்கோ, ஏன் நான் சுகமாக்கிறேன்னு அவர் சொன்னாரா? சொல்லலை. எல்லா வாரம் வர கையை பின்னாடி வச்சுக்கிறேன். ஓகே, எல்லா வாரம் வர பிரசங்கத்தை கேட்குற, எந்த மாற்றமும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் யார் வந்திருக்காரு? நல்லா மாட்டினேன். அவர் என்ன சொல்கிறாரு? உன் கையை நான் என்ன செய்கிறேன்? சரி பண்ணிடுறேன், உன்னை நான் நல்லா ஆக்கிடுறேன், நீ வேறு லெவல் ஆயிடுவேன். ஆனால் அந்த பின்னாடி இப்படி வச்சுக்கிற பாரு, அதை கொஞ்சம் என் பக்கமாக நீட்டுன்றார். எது வரைக்கும் நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்களோ அவர் செய்ய போகிறதில்ல. ஆனால் என்னைக்கு நீங்கள் அவர்கிட்ட நீட்டுறீங்களோ, நான் சர்வ சுகத்தை சொல்லவில்லை. And உடனே அவர் சொல்றார், his hand was restored on the same day. ஆமென். அவருடைய கையை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? சுஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். அவர் சொல்றார், stand up, stretch your hand. ஆமென். நீ மூடினா, நீ மறைச்சினா நான் சுகமாக்க முடியாது. நான் சும்மா இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். நீ மூடுற வரைக்கும், நீ மறைக்கிற வரைக்கும் உன் உள்ளத்தை நான் சுகமாக்க முடியாது. ஆனால் என்னைக்கு நீ முகமூடி எடுத்துட்டு அத்தியலையை கழட்டிட்டு தைரியமா என்கிட்ட வந்து, ஆண்டவரே இதுதான் நான் என்று காட்டுவதற்கு நீ பயப்படாம இருந்தினா, இந்த முறை நான் குருடனுக்கு சொன்னது போல நான் எச்ச துப்ப மாட்டேன், மண்ணை கண்ணில் வைக்க மாட்டேன், சீலோவாமுக்கு போக சொல்லல. உன்கிட்ட ஒன்று தான் சொல்றேன், கையை என்ன செய், நீட்டு, என்னை காட்டு, என் பக்கமா திரும்பு. நல்லா கேட்டுன்னு ஆமீன் சொல்லலாம். எது வரைக்கும் நீங்க அவர்கிட்ட காட்ட வேண்டியதை காட்டாம இருக்கீங்களோ அது வரைக்கும் அது மறுரூபத்தை காண போவதில்லை. Until you conceal it, until you cover up, until you close it. ஆனா நீ என்ன செய்ய போகிற? மாற போறது. ஆனா என்னைக்கு நீ அலலியாம் பாடணும், மகிமை இறங்கணும். ஆனா என்னைக்கு கையை நீட்டி, இது சூம்பி போன கை ஆண்டவரே நீங்க பாருங்கப்பான்னு காட்டுறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் உன் கையை, உன் உள்ளத்தை, உன் மறைவை, உன் ஒளிவை, உன் கன்சீல் பண்ணப்பட்டதை கர்த்தர் சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ராத்திரி பைபிள் ஸ்டடியில் இருக்கும்போது, இதுதான் என் காயம் ஆண்டவர், this is the part that is hurting, this is the part that is broken, இதுதான், இந்த பார்ட் தான் என்னை வேதனையில் வச்சிருக்கு, இதுதான் என் வீழ்ச்சிக்கு காரணம், இதுதான் நான் வழுக்குவதற்கு காரணம், மற்றதெல்லாம் நான் சரி பண்ணிட்டாண்டவரேன், இந்த ஒரு பார்ட்டு என்னால் சரி பண்ண முடியலை என்று எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட அதை நீட்டுவீங்க? இதுதான் என் குடும்பத்தில் சண்டைக்கே காரணம். போச்சு, இது நல்லா வந்துட்டு இருந்த ஆமேன்னு இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும், நாங்கன்னா என்ன சொல்லலை, நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கே இதுதான் காரணம் என்று ஒன்று இருக்கு பாருங்க. அந்த காரணத்தை எடுத்து எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட காட்டுவீங்க? கடவுள் மறுரூபமாக்குவார். இருக்கீங்களாங்க? எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை பாஸ்டர். அங்கே தான் உன் பிரச்சனை. அது என்ன பிரச்சனையோ அதை நீ சரி பண்ணிட்டீன்னா அவர் கிங் ஆயிடுவார். வாட் இஸ் இட்? ஓகே, என் வேலை 6 மாதத்துக்கு மேலே ஒரு வேலையில் என்னால் இருக்க முடியல. உன்னை ஒவ்வொரு வேலையிலேருந்தும் கழட்டுது பாரு ஏதோ ஒன்று. அதை நீ ஆண்டவர்கிட்ட செய், காட்டு. 2 சூப்பர்வைசர் ஒரு மாதிரி தான் பேசுவான். நீ ஜெபம் பண்ண, கடவுள் சரி பண்ணுவார். இப்படி சொல்லாமா, இப்படி சொல்லாமா, என் வேலையால் என்னை சரி பண்ண முடியாது,
என் செல்வத்தால் என்னை சரி பண்ண முடியாத, என் நண்பர்களால் என்னை சரி பண்ண முடியாத, என் வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் செழுமையால் என்னை ஃபிக்ஸ் பண்ண முடியாத, என் மனைவி பிள்ளைகளால் என்னை ஃபிக்ஸ் பண்ண முடியாத என் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் ஒருத்தர் தான் சரி பண்ண முடியும். இன்னைக்கு என் கையை நீட்டேன்னு சொல்கிற 10 பேர் இருந்தால் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். If you conceal it, if you keep it at the back, my God cannot heal you. But if you will stretch it before Him, He will heal you. Amen. Let me give you one more illustration and I will close. I have some things to tell you. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 16 7 13. 2 Chronicles 16 7-13. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. சொல்றாங்க, நீ கடவுளை நம்பின ஆசாவே, நீ கடவுளை நம்பின, நீ கடவுளை நம்பி யுத்தத்தில் இறங்கி என்னை நம்பி இறங்கின போது நான் உனக்காக யுத்தத்தில் என்ன செய்ய நல்லா முடிச்சு கொடுத்தேன். அப்படி சொல்றாரு. தம்மை அன்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் இந்த விஷயத்தில் இருந்தீர். இப்போ நீ என்ன பண்ணிட்ட, நீ ஜெயிச்ச, உனக்கு எல்லாம் பண்ண, இப்போ நீ என்ன பண்ணுற, உன் சுய வழியில் சார்ந்து நீ என்ன கேட்காம நீ எல்லாம் பண்ணுற, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ கடவுளை நம்பின, பெரிய யுத்தம், கடவுள் உன்னை கைவிடலை, எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ உனக்கு எல்லாம் ஜெயிச்ச உடனே நீ என்ன பண்ணுற, உன் வழியில் போகிற, நீ இப்படி செய்கிறனால உனக்கு என்ன வரப்போகுது, யுத்தங்கள் நேரிடும் என்று எச்சரிக்கிறார். யார்? தீர்க்கதரிசி எச்சரிக்கிறாரு. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல், ஏங்க நல்லா கேளுங்களேன், நல்லா என்னையும் சேர்த்து சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, சிலர் சொன்னாதான் தெரியும். ஒருவேளை யாராவது உங்களுடைய சில குணங்களை உங்களுக்கு அன்பா சுற்றி காட்டினாங்கன்னா நல்லா ஏத்துக்கோ. இந்த சர்ச்சுக்கு வரணும் பாரு, இனி உன் பக்கத்துல செத்தா கூட உட்காரவே நீ என்ன தெரியுமா சொன்ன, என்னை பத்தி இவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்துருக்க, நான் ஏத்துக்கிறேம்மா, உன்ன மாதிரி ஆள் தான் என் பக்கத்துல. சொல்ல மாட்டீங்களே, அதை எப்படி கலட்டலாம், என்னை பற்றி உனக்கு சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஓகே, அதுக்கு என்ன சும்மா போயிட்டு கண்டவனை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. பட் அப்படி ஒரு வேளை ஆவியானவரால் ஏவப்பட்டு நம்ம பற்றி உங்கள் கிட்ட இருக்கிற யாரோ ஒரு தீர்க்கதரிசியால் ஒரு மனிதனோ ஒரு விசுவாசியை சொன்னால், அப்படி இல்லை நிஜம்தானே சொல்லிச்சு, என் கொழுப்பு தானே இது அப்படின்னு உணர்ந்தீன்னா கண்டிப்பாக அது நல்லது தான் நடக்குமே தவிர. இவருக்கு விசனம் வந்துச்சு. அடுத்தது கடும் கோபம் கொள்றாரு. அவனை காவலர் தூக்கி ஜெயிலில் வச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு பவர் இருக்கு. இது அல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்கு சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசாவின் என்னங்க ஆதியோ தந்தா, ஓகே ஏதோ ஒன்று நடவடிக்கையெல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் காலிலே, ஏங்க இப்போ நான் சீரியஸாக வரேன், நல்லா இருந்தார், கடவுளை நம்பினார், யுத்தம் முடிஞ்சிச்சு, கடவுள் யுத்தம் பண்ணார், கொஞ்ச நேரத்தில் மறந்துடுறாரு. மறந்து தான் வழியில் போனோடனே ஆண்டவர் ஒருத்தரை வச்சு சொல்கிறாரே, இதில் சரியில்லை, நீ திரும்ப யார்கிட்ட வரணும், கர்த்தர் பக்கம் வரணும். அவனை கோபம் கண்டு சிறையில் போட்டுட்டு, என் இஷ்டம், நான் எப்படி வேணா வாழ்வேன். இல்லை ராஜா, அப்படிலாம் நீ இருக்கக்கூடாதுங்க. சில நேரம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு, பரவாயில்ல, சொல்கிறதுக்கப்புறம் வீட்டில் போய் நிஜமாக தான் சொல்கிறாங்களான்னு கேட்டுட்டு திருத்திக்கோ. அது எப்படி நீ என்ன சொல்லலாம், அது எப்படி நீ என்ன சொல்லலாம், சொன்னது நிஜமா இல்லையா முதல்ல. ஆனால் நிஜத்தை சொன்னா ஏற்றுக்கோ, ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்பண்ணி அவன் மேலே விசனம் கொள்ளாத. அடுத்த முறை சொல்லு, நீ சொன்னியோ இல்லையோ,
ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா நிஜம்பா, நீ நல்ல மனுஷன். ஓகே, இருக்கீங்களாங்க? கோபம் வருது, தூக்கி போடுறான் சிறையில். அப்படி பண்ணாரு. காலில் என்ன வச்சான்? இன்னொரு வாட்டி பார்க்க ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் காலில் என்ன கொடுத்தாரோ வியாதி கொடுத்தாரு. He sought not the Lord. உடனே சரி இருங்க, யுத்தத்துக்கு தான் நீ தேடலை, உன் வழியில் போனேன். சரி, இப்போ காலில் வியாதி வந்திருக்கல, நீ இப்படிலாம் நடக்கிற, நீ ராஜாவாக இருந்தும் நொன்றன்னு தெரியுதுல்ல, நீ எங்கே போயிருக்கணும்? ஆண்டவரே, தீர்க்கதரிசி சொன்னார் என்னை மன்னிச்சிருங்க, அவர் வேறு சிறையில் வச்சுட்டேன், எல்லாத்தையும் நான் திருப்பிடுறேன், உங்ககிட்ட வந்துடுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு யாரை தேடினானா? பைபிள் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணது யாரை தேடினா? மனுஷனை தேடினா. கடவுள் சொன்னார், இப்பயும் நீ என்னை தேடாமல் நீ மனுஷரை தேடுறனால அவன் கால்வியாதிலே செத்து தொலைஞ்சான். The next word, Asa slept with his fathers and died in the 140th. உனக்கு தெரியுமாங்க, கடவுள் கிட்ட உள்ளத்தை திறந்து சிலதெல்லாம் போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கர்த்தரை தேடினா மன நிம்மதியோடு வாழலாம். கோபம், கசப்பு, வெறுப்பு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு பல்ல பிடிச்சிக்கிட்டு ஒட்டமாட்டணும் சொல்லட்டுமா? இருக்கிற முடியும் கொட்டிடும். இன்னும் ஊட்டினா போனதெல்லாம் முளைச்சிரும். He took matter into his own hands. No, you cannot do that. You got to trust God. இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு மதிக்கேடத்தனமான விஷயத்தை செஞ்சிருக்க, இது நிமித்தம் உனக்கு யுத்தங்கள் விரோதமாக போயிட்டுருக்கு. கர்த்தர் உனக்கு ஒன்றை ஒரு மனுஷன் மூலம் உணர்த்துகிறாரு. நீ அதுலேயும் தேவ பக்கம் திரும்பாமல் நீ இப்போ என்ன பண்ணுற? காலில் ஒரு வியாதியை வச்சுட்டு நீ அதுலேயே நடக்க விரும்புகிற. எத்தனை பேர் கையை நீட்டி இப்படி சொல்லுங்க, கர்த்தாவே இதெல்லாம் என்னால் தான்ப்பா, என்ன நான் சந்திக்கிறேன், ஏன் தப்பு, ஏன் பயம், ஏன் வெக்கம், இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். இதை மனுஷனால் சரி பண்ண முடியாது, இது தேவனால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களாங்க? இந்த மாதிரி ஒரு சுபாவத்தால் எத்தனை குடும்பம் உடைஞ்சது, எத்தனை வாய்ப்புகளை இழந்தீர்கள், எத்தனை வியாபாரங்கள் தொலைஞ்சது, எத்தனை சபைகள் உடைஞ்சது. கமான், எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்கிட்ட ஒன்று சொன்னீங்கன்னா, என்ன நீங்க சந்திக்க வச்சீங்கன்னா, நீங்க சந்திக்க வச்ச விஷயத்துல உங்க பக்கம் திரும்பி விடுகிற. Hallelujah. How many opportunities we lost? How many marriages have broken? How many families have been destroyed? Because we did not want to come face to face with some things in our life. Hallelujah. கால் என்னாச்சு? அவருக்கு வியாதி வந்துச்சு. அந்த கால் வியாதியிலே தான் அவர் போகிறார். அப்பயும் அவர் யார்கிட்ட தேடுறாரு? மனுஷனான்னு தேடுறாரு. ஃப்ரம் ஜாப் டு ஜாப், ஃப்ரம் மேரேஜ் டு மேரேஜ், ஒன் மோர், ஃப்ரம் சர்ச் டு சர்ச். He is going. ஒன்னே ஒன்று, ஆண்டவரே இந்த காலு நான் உங்ககிட்ட வந்துடுறேன்ப்பா, ஆண்டவரே உன் பாதம் சரணடைகிறேன். ஜஸ்ட் கோ பேக். வாழ்வோ சாவோ உங்ககிட்ட வந்துடுறேன். கடவுள் கையை, எங்க ராஜா கையை வச்சார்னா, இப்படி வந்த கை நீ போகும்போது இப்படி போவீங்க, வெற்றிகரமாக தாங்க போகும், வாழ்வீங்க, செழிப்பீங்க, ஓங்கி படருவீங்க, நல்லா இருப்பீங்க. Hallelujah. He goes from city to city, church to church, place to place, job to job, and yet the mask is not gone. இன்னைக்கு உங்கள் கர்த்தர்கிட்ட நம்ம ஓப்பனாக இதயம் திறந்து வந்து நின்றோம்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இப்படி ஆண்டவர்கிட்ட போன ஆசா, ஆண்டவர் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் நினச்சிருப்பார், ஆசா நீ ஒரு வேளை அந்த சேனைகளை கண்டு பயந்துருக்கலாம், இந்த யுத்தம் எனக்கு தெரியாதுன்னு நீ பயந்துருக்கலாம், நீ சத்ருவோடு போய் நீ என்ன பண்ணியிருக்கூடாது, ஒப்பந்தம் பண்ணியிருக்கவே கூடாது, நீ என்கிட்ட வந்திருக்கலாம்ல. அந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயம் கொடுத்தது யார்? நான் தானே கொடுத்தேன். இந்த தீர்மானத்தை நான் தப்பாக தான் எடுத்துட்டேன், என் தப்பு தான். ஆனால் நான் காலமெல்லாம் நொண்டி நடக்க விரும்பலை, மாறாக நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்கள் கையில் வந்து செத்துடுறேன்னு. அது மாதிரி ஆண்டவர் பக்கம் திரும்புவீங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு, நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு. முதல்ல காலை சரி பண்ண, காலை சரி பண்ணாமல் நொண்டி நீங்கள் ஃப்ரெண்டு டு ஃப்ரெண்டு. opportunities, come on, we have to come open with God. கையை உயர்த்தி சிம்பிளாக அன்பாக உங்கள் கூட பேச கை வச்சோம். கர்த்தாவே இதுதான் நான் இந்த வாரங்களில் நான் என்னை சந்திக்கிறேன். ஆண்டவரே
எனக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். ஸோ சிம்பிள். உங்கள் மனப்பாங்கே கர்த்தர் மாற்றிடுவார். ஆமேன். ஸோ பாவத்தால் தான் இது வந்துச்சு. ஆதாம் ஏவாளும் இந்த அத்தி இலையை அணிந்து கொண்டு தேவனை விட்டு மறையத் தொடங்கினார்கள். தேவனுக்கு மறைவாக நீங்கள் வாழவே முடியாது. சம்பாதிக்கலாம், ஓஹோன்னு போர்ட்டை கட்டலாம், பாபேல் கோபுரங்களை கட்டலாம், நீங்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கி நாங்கள் தான் சொல்லலாம், எல்லாம் கீழே விழும். ஆமேன். External behavior is motivated by a deeper internal issue, but we never wrestle with what is hiding. நம்மில் மறைந்து கிடக்கிற சில விஷயங்களோடு நம்ம போராடுவதே இல்லை. அது அப்படியே விட்டு போன போக்கிலே போய் கல்லறைக்கு சேர்ந்து விடுகிறோம். இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லா ஆகிடும், பிள்ளைங்க நல்லா ஆயிடுவாங்க, பேச்சு சந்தோஷமாக இருக்கும், வேறு லெவல் இருப்பீங்க. ஸோ நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ தான் அங்கே வரேன். பட் தெர் இஸ் நோ டைம். ஆதாம் ஏவாள் விழுகைக்கு பின்னாடி மனித சாயலின் உடைவனுடைய 9 விதமான சுபாவத்தன்மைகள் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். 9 கோர் ஏரியாஸ் ஆஃப் புரோக்கன்னஸ் நமக்குள்ளே இருக்குது. அதாவது அத்தி இலைகளை நம்ம மூடி இருக்கிற அந்த பங்கில் லீவ்ஸ் தட் கவர் அப் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ். நம்ம மூடுகிற இந்த அத்தி இலைகள் வித்தியாசமான விதங்கள் நம்ம மூடி இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாரம் படிக்கிற அளவிற்கு அது ஆழமானவைகள். பட் ஐ ஹவ் நோ டைம். ஐ ஹவ் 10 more minutes பிஃபோர் மீ. ஸோ தலைப்பு மட்டும் சொல்கிறேன். ஒன்று, இந்த அத்தி இலையினுடைய கோர் இஃபெக்ட் என்ன தெரியுமாங்க? ஒன்று, ரிஃபார்மர். அவங்கள ரிஃபார்மர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சீர்திருத்தவாதி. அவங்க எல்லா குரூப்பையும் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் அதில் இருக்கோம். அவங்க எப்படின்னா ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரைட், இதுதான் தப்பு, இதுதான் சரி, ஆல்வேஸ் ட்ரைங் டு இம்ப்ரூவ் திங்ஸ். ஆமேன். பயங்கர ஹை ஸ்டாண்டர்ட் மாதிரி காட்டுவாங்க. தங்களை பெர்ஃபெக்ஷனிஸ்ட், நாங்கள் ஒழுக்கமானவர்கள் என்று தங்களை காட்டுவார்கள். அதனால் எல்லாரையும் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்க கோர் சின், இந்த ரிஃபார்மர் என்று சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புளுடைய கோர் சின் என்னென்னா சுயநீதி உள்ளவர்கள். நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க இல்லை, நல்லவங்களாம் மாறலன்னு வச்சுக்கோ அப்படின்னு நம்மளை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுங்களை உள்ளே போனால் தான் தெரியும் அவனை பற்றி. பட் தே ஆர் கால்ட் அ குரூப் ஆஃப் ரிஃபார்மர்ஸ். இன்றைக்கி இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஆமேன். ரெண்டாவது, ஹெல்ப்பர், உதவி செய்கிறவர்கள். ரொம்ப கேரிங், இன்டர்பர்சனல் டைப், சின்சியராக இருப்பாங்க, வார்ம் ஹார்ட்டட், ஃப்ரெண்ட்லி, சில நேரம் என்ன மாதிரி, ஓகே, ஜெனரஸாக இருப்பாங்க, செல்ஃப் சாக்ரிஃபைசிங். ஆமேன். இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போக போக பொசசிவ் ஆகிடுவாங்க. பிறர் மேலே அன்பு நிறைய வச்சுப்பாங்க. ஏன் அவங்கள நேசிக்கிறாங்கன்னா அவங்க என்ன உனக்கு தேவைன்னு நினைக்கிற அளவுக்கு, அது எப்படி சொல்கிறது, தே வாண்ட் டு பி நீடட். ஆமேன். என்ன பாராட்டினேன் இன்னைக்கு, நான் நல்லா பிரசங்கம் பண்ணேன், சிஸ்டர் நல்லா பேசணும், இன்னைக்கு என்ன உங்களுக்கு தேவைப்படணுன்ற அளவுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன். அது ஒரு குரூப். இது எதுவுமே தப்புன்னு சொல்ல. இந்த மாதிரி சுபாவங்கள் இந்த அத்தி இலையில் ஒன்று ஒன்றா மாறிடுச்சு. ஐ மீன், இவங்க கோர் சின் என்னென்னா பெருமை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. என்ன கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சு கூப்பிடல என்ன இன்னைக்கு அப்படின்னு. ஓகே. மூணாவது, அச்சீவர். அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, சார்மிங்காக இருப்பாங்க, ஆம்பிஷியஸாக இருப்பாங்க, கம்பிட்டண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. சும்மா வேலையெல்லாம் கொடுத்தோன்னா தலைகீழாக நின்று செய்வாங்க. காம்படிட்டிவ், ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க. ஆனால் தங்களுக்குள்ளேயே ஒரு ஒர்த்லெஸ் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள எல்லாரும் என்னை அட்மயர் பண்ணணும் என்ற அட்டென்ஷன் வேணும் என்று விரும்புகிறவர்கள். எல்லாமே எப்போவுமே தங்களை பற்றி நினைப்பாங்க. அவங்களுடைய கோர்ஸ் இன் டிசெப்ஷன். அவங்களே தங்களை வஞ்சனையில் தான் வச்சிட்ருக்காங்க. தோல்வியை அவங்க விரும்பவே மாட்டாங்க, எப்போவுமே வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. அப்படி அந்த மூடுதல் இருக்கின்றன. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் மாட்டிப்பீங்க இன்றைக்கி. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து கடவுள்கிட்ட இன்றைக்கி அர்ப்பணிப்போம். நாலாவது, இண்டிவிஜுவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இமோஷனலி ஹானஸ்ட், ஆனால் சுய பரிதாபம் நிறையா இருக்கும். பர்சனல் ஐடென்டிட்டி வேணும்னு நினைப்பாங்க. நம்ம பார்த்துருக்கீங்களா, சர்ச்சில் சிலர் இருப்பாங்க, நம்மளுக்கு பார்த்து நான் பாட்டுன்னு போயிட்டுருப்பேன், அப்படியே போயிட்டுருப்பேன், அந்த அம்மா
என்னை கூப்பிட்டு தட்டி தோல் இப்படி தட்டி என்னை கூப்பிடும் அந்த அம்மா. கூப்பிட்டு என்ன பார்த்து பார்க்காம போகிற. அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று, அதாவது எப்படி சொல்கிறது, தே நீட் டு பி ஸ்பெஷல். அந்த மாதிரி ஒரு இப்படி நிறைய இருக்குது. இன்வெஸ்டிகேட்டர்னு ஒன்று இருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு அவங்க எதையுமே புதுசாக தான் பார்ப்பாங்க. அவங்களால எதுவுமே விசுவாசத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆபிரகாம் என்னை காண்பிக்கிற தேசத்துக்கு அது எப்படி போக முடியும்? ஜிபிஎஸ் இருக்கா? எந்த ரூட்டில் போகணும் இப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ட்ரெயினில் முன்னாடிலாம் பயணம் போவோம், மீட்டிங் போகும்போது ஒரு 4 சேர்ந்துக்கும். நான் மேலே படுத்துப்பேன். எம்மா என்ன பேசுவேன். அந்த 4க்குள்ளே இந்த குரூப் எல்லாமே இருக்கும். அவர் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் சிக்ஸ்த் இஸ் த லாயலிஸ்ட். தே ஆர் வெரி கமிட்டட், ஹார்ட் ஒர்க், ட்ரஸ்ட்வர்த்தி. ஆமேன். அவங்களுடைய கோர்ஸ் இன் நீட் ஃபார் செக்யூரிட்டி, எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பயம் அவங்கள வாட்டிகிட்டே இருக்கும். சீக்கிரம் மாறிடுவாங்க. 7வது என்தூசியஸ். ஒன்று நம்ம ரொம்ப நேரம் படிக்க வேண்டியது. இட்ஸ் நோட் டைம் ஃபார் அஸ். என்தூசியாஸ்னு சொல்லுவாங்க. ஹை ஸ்பிரிட்டட், ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. டேலண்ட்ஸை மிஸ்அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். கொஞ்சம் அன்டிசிப்ளின்டாக இருப்பாங்க. புது புது அனுபவங்களை தேடுவார்கள். எதுலேயுமே நிலச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டுனா நாளைக்கு வேறு ஃப்ரெண்டு. ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அடுத்த வாரமே வேறு ப்ரொஃபைலை மாற்றிடுவாங்க. தே டோன்ட் வாண்ட் டு டீல் எனிதிங் ஹார்ட். அவங்க கோர்ஸ் இன் அவாய்ட் பெயின். வேதனையெல்லாம் இருக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல கனி கொடும் மரத்தெல்லாம் கடவுள் கொஞ்சம் வெட்ட தான் செய்வார். வேதனைகள் வாழ்க்கையின் சில பங்கு தான். தி 8th இஸ் த சேலஞ்சர். அவங்க யாருன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட், strong, assertive, protective, straight talking, but they can be very egocentric. ரொம்ப சுயநலமாக தங்களையே நினைக்கிறவங்களாக இருப்பாங்க. ஹீரோயிக்காக நடிப்பாங்க. அவங்களுடைய கீ மோட்டிவேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. பலவீனமாக இருக்கக்கூடாது, உலகத்தில் நான் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், கோபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. அண்ட் ஃபைனலி பீஸ் மேக்கர்ஸ், சமாதானம் செய்கிறவர்கள். எதையுமே இதெல்லாமே நல்லா இருந்துடணும், கொஞ்சம் ட்ரஸ்டிங்காக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கான்ஃப்ளிக்ட் எல்லாம் வேணாம், எல்லாருக்கூடையும் சமாதானமாக போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்குள்ள கோர்ஸின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ரொம்ப லேசியாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு எதுவுமே மாற்றம் பிடிக்காது. அப்படியே பட்டுப்படாமல் அப்படியே போயிடணும். இந்த மாதிரி இந்த 9 வகைக்குள்ளே தான் இந்த அத்தி இலைகள் இருக்கான். இப்போ நீங்களே உங்களை பார்த்து இன்னொரு 9 வாரங்கள் அது பைபிள் ஸ்டடி எடுக்கணும். இதில் எங்கேயோ நீங்கள் மாட்டுறீங்க. இது எல்லாமே தப்புன்னு நான் சொல்லலை. பட் இது எல்லாத்துக்கும் சில கார்னர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் சமூகத்தில் வந்து நம்ம உள்ளத்தை அவருக்கு முன்பாக திறந்து, ஆமென், லெட் அஸ் ஓப்பன் பிஃபோர் ஹிம். ஒரு வெங்காயத்தை நீங்கள் உரிக்க அது உள்ளே போகிற மாதிரி இன்றைக்கி நம்ம உள்ள வாழ்க்கையில் இருக்கின்ற பெருமையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், இச்சைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒன்றொன்றாக அதை கலட்டி, ஆமென், தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து when we stretch it out, my God can restore it. ஆமென். நம்ம சிம்டம் கிட்ட ஃபைட் பண்ணாமல் ரூட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் உங்களை அறிஞ்சாதான் அதை செய்ய முடியும். ஆதாம் ஏவாளை போல் நம்ம மறையாமல் சொல்லும், கம்ப்ளீட்லி நேக்கட் பிஃபோர் யூ. உமக்கு முன்பாக எந்த மறைவில்லாமல் என் வெக்கத்தையும் பயத்தோடு உங்கள் சமூகத்தில் நான் வந்து நிற்கிறோம். என் மேலே உள்ள அன்பாப்பா, நான் மாறணுன்னு தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க. இன்றைக்கி எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன் மேலே தோள் மேலே கையை போட்டு உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு வாழ வைக்கிறவர் தான் என் இயேசு. ஆமென். சூம்பி போன கையை மறைச்சே வைக்காத. ஒவ்வொரு வாரம் வரும்போது கர்த்தருக்கு பக்கமாக கையை நீட்டுங்க. பக்கம் சொல்ல, நான் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. யாருக்கும் நான் என்னை விளக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரிட்டெண்ட். ஐ பீன் ஹைடிங் டூ லாங். ட்ரான்ஸ்ஃபார்ம் மை ஹார்ட். என் உள்ளத்தை மாற்றுங்க. நான் எந்த வெர்ஷனாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, ஹெல்ப் மீ டு த பெஸ்ட் வெர்ஷன் தட் யூ டிசையர் ஆஃப் மீ. என்னை பற்றி நீ விரும்புகிற அந்த வெர்ஷனாக நீ இருக்கணும். போன வாரம் நம்ம சர்ச்சில் இருக்கவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க.
என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அப்போது என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. நான் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னேன். எந்த டென்ஷனுமே எனக்கு இல்லை. அவங்க தலை சொரிஞ்சிட்டு, பாஸ்டர் கோஷி நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க என்ன ஏங்க, இல்லை இதேக்கு முன்னாடி இதே விஷயத்தை பேசினா டென்ஷன் ஆவீங்களே, இந்த வாட்டி ஒன்றுமே காண என்னன்னு. அது வேறு வருஷனு வேறு வருஷன். ஆமாங்க, வர வர ஆண்டவரை தேட தேட வசனத்தை படிக்க படிக்க காட் இஸ் மேக்கிங் மீ த பெஸ்ட் வெர்ஷன். புகழும் வேண்டாமே, பெயரும் வேண்டாமா, நீங்கள் போதும்பா என்று வாழ்க்கை பாதையில் எனக்காக அப்பா நீர் வைத்த இந்த பாதையில் எதையெல்லாம் சாதிக்கணுமோ அதை சாதிச்சு கொண்டு என்னை நான் சந்திக்கணும். என்னை நான் சந்தித்து நீ விரும்புகிற ஆளாக மாற கர்த்தர் கையில் நான் அர்ப்பணிக்கிறேன். நான் தேவாலயத்துக்கு வரேன், கை அப்படி வச்சுக்கிறேன். அடுத்த சபத்துக்கு வரேன், கை இங்கே தான் இருக்குது. அடுத்த சபத்துக்கு வரேன், கை இங்கே தான் இருக்குது. இல்லைங்க, இந்த வாட்டி என் கையை நீங்கள் உங்கள் கையில் நீட்டுறங்க. கர்த்தர் அதை ரிஃபார்ம் பண்ணுவார், ரெஸ்டோர் பண்ணுவார். இல்லைங்க, என் காலில் என்ன இருக்குங்க, காயம் வலிக்குதுங்க, வலிக்குது, ரத்தம் ஊறுது, வேதனை இது உள்ள என்னுடைய ஹார்ட் வரைக்கும் வேதனை இருக்குது. நான் இனி நடிக்க விரும்பலை, நான் நொண்ட விரும்பலை. நான் இருக்கிற நிலைமையில் உங்ககிட்ட வந்துடுறேன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்கீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளத்தை கர்த்தர் தொடுவார், உங்களை மறுரூபத்தில் கொண்டு வருவார். குடும்பம் நல்லா ஆகிடும், சந்ததி நல்லா ஆயிரும். கர்த்தர் கையில் கொடுங்களேன். பழைய பாட்டு பாடுவோம், குயவனே குயவனே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா என்னை மாற்றிருங்கன்னு. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை கர்த்தர் கையில் அர்ப்பணிக்க. Create in me a clean heart. Shall we stand in the presence of God? Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. Take not your Holy Spirit away from me. Keep me in your presence, Lord. உங்கள் பிள்ளையாக, உங்கள் விரும்பின வருஷனாக என்னை மாற்ற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடும். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுவே. கரங்களை உயர்த்தி, ஆஹா. Yes, Lord, we come into your awesome presence. உள்ளத்தை வாசலை திறக்கிறோம். உங்க வெளிச்சம் வீசட்டும்பா. எங்கள் உள்ளத்தில் வந்து நாங்க சந்திக்க விரும்பாத எங்க வாழ்க்கையின் பங்குகள் எல்லாம் நீங்க சந்திங்க. Shed your light upon those hidden parts, the ignored parts of my life. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. மனுஷன் முன்னாடி நான் மண்டியிட மாட்டேன், ஆனா உங்க முன்னாடி இதயத்தை திறந்து தைரியமா வந்து நிற்பேன்ப்பா. நான் எப்போ நான் என்னை பாவி என்னுடைய வைகளை நானே காணுகிறேனோ அன்னைக்கு எனக்கு ஒன்று வெளிப்படுகிறது. உம்மை போல் அன்புள்ள ஒருவர், நிபந்தனையற்ற அன்புள்ள ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். When I know that I am a sinner, I discover one thing: you are a God of unconditional love. உங்க அன்பின் ஆழம் நீளம் யாரும் கிரகிக்க முடியாது. உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறோம். வெற்றியோடு எங்களை நடத்திடுங்க. அர்ப்பணிப்பீங்களா? 2 கரங்களை உயர்த்தி ஸ்டாண்ட் ஃபார் அ மினிட். ஆசம் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஹி லவ்ஸ் யூ டூ மச். அம்மா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, நீ நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நீ யாரு? உன்னை நீ கண்டுபிடி. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதில் இருக்கிற விடுதலை ஒரு தனி விடுதலை. ஆசா கல்லறைக்கு போகும் வரைக்கும் மாற்றமே இல்லை. I want to be the best version that my God wanted me to be. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிட்டே வாங்கப்பா. நான் திறக்க வெளிச்சத்தை வீச உம்மை போல நான் ஆக விரும்புகிறேன். எங்களை ஆசீர்வதியும், வெற்றியோடு நடத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். கனவிலும் ஒரு கையை கீழே போட்டுருங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? திரும்ப ஒரு 4-5 பேரை பார்த்து சொல்லுங்கள், வர நான் என்னையே சந்திக்கிறேங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரைட், கையை தட்டி வராமேன்னு சொல்லி கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள் ஒரு அடி சந்தோஷமா பாடிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். தேங்க்யூ லார்ட். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள், கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, எங்க ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. ரோஜா, தெய்வம், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். படிக்கல, உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறன ஏன் முடியல, பாடுகளும் தீரல. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுமா. ஆனாலும் வாழ்கிறன ஏன் ஏன் ஏன், ஆனாலும் நிற்கிறன ஏன். கிருப 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 கிருப. ஐயா நான் இல்ல, என் பலன் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. எல்லாம் கிருப, எல்லாம் கிருப. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானுடைய கூடி வந்த நம்ம தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதா. ஆமென். God bless you. சந்தோஷமா போ. நீதான் வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே.